மூளையில் வைக்கப்படும் சிப். இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மனித மூளை என்பது மிகவும் சிக்கலானது அப்படின்னு சொல்லலாம். அந்த மூளையில் இன்றைக்கி விஞ்ஞான ரீதியான ஒரு சிப்பை வைப்பதன் மூலமாக மனித மூளையை கட்டுப்படுத்த முடியும், மனித மூளையால் மற்ற விஞ்ஞான கருவிகளை இயக்க முடியும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஒரு 5 1 ரூபாய் நாணயங்களை அடுக்கினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சிறிய ஒரு கருவி, அது நிறைய உயர்களால் இணைக்கப்பட்ட ஒரு கருவியை மூளையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரோபோக்கள் மூலமாக அறுவை சிகிச்சை செய்து மூளையில் வைக்கிறாங்க. எலான் மாஸ்கினுடைய நிறுவனங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸ்பேஸ் எக்ஸாக இருக்கட்டும், டெஸ்லாவாக இருக்கட்டும், இன்றைக்கி அவர் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் தான் பேர் தான் பார்த்திங்கன்னா நியூரோலிங்க். லிங்க் அப்படின்னா என்னென்னா சிப், அதனுடைய பேர் தான் நியூரோலிங்க் அப்படின்னு சொல்லலாம். அவர் என்ன பண்ணுறாரு, முதல்ல குரங்குகளில் இந்த ஆராய்ச்சியை மேற்கொள்கிறாங்க, விலங்குகளில். அப்போ குரங்குகளுக்கு வைத்து அதுலேருந்து சிக்னல் கிடைக்கிறது அவங்க புரிகிறாங்க. அதன் பிறகு மனிதர்களுக்கு வைப்பதற்கான ஒரு அனுமதி வழங்கப்படுது. மனிதர்களுக்கு வைப்பதற்கான முயற்சியில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் தேர்வு செய்து அவருடைய மூளையில் இந்த சிப்பை அவங்க அறுவை சிகிச்சை மூலமாக வைக்கிறாங்க. அப்படி வச்சு 100 நாள் கடந்தாச்சு. அந்த 100 நாளும் அவரை பரிசோதனை பண்ணி பார்க்குறாங்க. அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறார். என்ன காரணம்னா, அவருடைய கைகள் கால்கள் எதுவுமே செயல்படாத ஒரு நிலையில் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவர். அவரால் இப்போ ஒரு கணினி திரையில் உள்ள ஒரு சதுரங்கத்தை அவரால் இயக்க முடியுது. கணினி திரையில் அவர் நினைக்கிறத அவரால் செய்ய முடியுது. காரணம், அவர் ஏதாவது ஒரு சிந்தனை ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா அந்த எண்ணம் உடனே செயலாகுது. இப்போ பொதுவாகவே நம்ம கையை தூக்குறோம், இல்லைனாக்கா ஓடணும் அல்லது நம்ம ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னா அந்த உணர்வு வந்த உடனே மூளை அதற்கான கட்டளை உடனே பிறப்பிச்சிடும். அதற்குரிய உறுப்புகள் உடனே அதை செயல்பட தொடங்கிடும் இல்லையா? அதே தான் செயற்கையான முறையில் இவங்க பண்ணுறாங்க. ஏன்னா அவர் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவர், கை கால்கள் எதுவுமே செயல்படாது, கழுத்துக்கு கீழே எந்த விதமான செயல்பாடும் இல்லாத ஒரு நபர் அவர். அப்போது அவரால் மற்ற வேலைகளை நம்மளை மாதிரி செய்ய முடியும்னா அதற்கு துணை நிற்கக்கூடிய ஒரு விஞ்ஞான தொழில்நுட்பம் தான் இந்த நியூரோ லிங்க் அப்படிங்கிறது. அந்த மனிதர் சில சிந்தனைகளை யோசிக்கும் பொழுது அது உடனே கணினியின் மூலமாக செயல் வடிவம் பெறுகிறது. இப்போது அதே மாதிரி எங்களுக்கும் அந்த சிப்பை வைங்கன்னு சொல்லி உலகம் முழுக்க ஒரு பெரிய கூட்டமே அந்த பட்டியலில் இன்றைக்கி காத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் 2வது நபர் இப்பொழுது தேர்வு செய்யப்பட்டிருக்கார். சோதனை முயற்சியில் மனித குலத்துக்கு தேவையான அந்த 2வது நபர்கிட்ட இப்போ அந்த ஆராய்ச்சியை நடத்திட்டு இருக்காங்க. ஏன்னா பலரும் பார்த்திங்கன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட நோயால் பாதிக்கப்படுறாங்க, மூளை சம்மந்தப்பட்ட நோயால் பாதிக்கப்படுறாங்க. அப்படி உலகம் முழுக்க மூளை பாதிப்பு அடைந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், மனப்பிறழ்வு அடைந்தவர்கள், அதில் பல பிரிவுகள் சொல்கிறாங்க. குழந்தைகள்லேருந்து ஆட்டிசம் குறைபாடுடைய குழந்தைகள் அப்படின்னு பல விதங்களில் குழந்தைகள் பாதிக்கப்படுறத அவங்க சொல்கிறாங்க. அப்போ இவங்களுடைய எண்ணிக்கையை ஒட்டுமொத்த அளவில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தொகையாக இருக்குது. எப்படி மாற்றுத்திறனாளிகள் ஒரு பக்கம் இருக்காங்களோ அதேமாரி இவங்களும் ஒரு வகையான மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய மக்கள் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் எப்படி சிகிச்சை அளிக்க முடியும்? அவர்களுடைய மூளையில் இந்த சிப்பை வைப்பதன் மூலமாக அந்த மூளையில் ஏற்படக்கூடிய அதிர்வெண்கள், அதில் இருக்கக்கூடிய பல குளறுபடிகளை, பல தவறுகளை, பல பாதிப்புகளை இந்த விஞ்ஞானத்தின் மூலமாக சரி செய்ய முடியும் அப்படின்னு நம்புது அந்த நிறுவனம். அதாவது மனித மூளையை வைத்துக்கொண்டு கணினியை இயக்குவது ஒரு பக்கம் என்று சொன்னால், கணினியில் இருந்து கொண்டு இவர்கள் கொடுக்குற கட்டளையின்படியாக அந்த மனித மூளையை செயல்படுத்துவது என்பது இன்னொரு வகை. அப்படி இனிமேல் எதிர்காலத்தில் நம்முடைய மனதை மாற்ற முடியும், நம்முடைய எண்ணங்களை மாற்ற முடியும், நம்முடைய செயல்களை மாற்ற முடியும், நம்முடைய சொற்களை மாற்ற முடியும், ஒரு மனுஷனையே மாற்ற முடியும். அப்பேற்பட்ட தொழில்நுட்பமாக இந்த மனித மூளையில் வைக்கக்கூடிய அந்த சிப்பு இடம்பெறப் போகிறது. இதில் பல சர்ச்சைகள் இருந்தாலும் கூட இது பல ஆராய்ச்சியில் இது வேண்டாம், இது தேவையில்லாத முயற்சி அப்படின்னு பல்வேறு வழக்குகள் உலகம் முழுக்க தொடுக்கப்பட்டாலும் கூட இப்போ நாங்கள் ஆரம்ப நிலையில் தான் இருக்கோம். இன்னும் இதில் போக போகத்தான் இதில் உள்ள பல நிறை குறைகள் தெரியும் அப்படிங்கிற வகையில் முன்னெடுத்து கொண்டு போகிறது விஞ்ஞானம். மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.